இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி கம்பராமாயணம். கம்பராமாயணம் ராமாயண காவியத்திலிருந்து எழுத மிகச்சிறந்த நூல். இந்திய பண்பாட்டினுடைய அடையாள சின்னங்கள் நமது புராணங்களும் இதிகாசங்களும். இதிகாசம் என்பது கடவுளின் அவதாரம், இது உண்மையில் இருந்தது என்பது பொருள். அப்படிப்பட்ட இதிகாசங்கள் இரண்டு, ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். நமது பாடப்பகுதியில் நாம் பார்க்கவிருக்கக்கூடிய பகுதி கம்பராமாயணம். வடமொழியிலே வால்மீகி முனிவரால் எழுதப்பட்ட ராமாயணத்தை தழுவி தமிழில் தமிழ் பண்பாட்டு முறைகளுக்கு ஏற்ப தனது அழகான கவிதை வரிகளினால் காப்பியத்தை செய்தவர் கம்பர். எனவே அந்த பெருமையின் காரணமாக கம்ப ராமாயணம் என்று அழைக்கப்படுகிறது. கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு ராம அவதாரம் என்றே பெயரிட்டார். அவதாரம் என்பதற்கு மேலிருந்து வந்தது என்பது பொருள். ராமனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் இந்த கம்பராமாயணத்தில் வைத்து பெருமையாக குறிப்பிட்டிருக்கின்றார். நாம் இன்று கம்பராமாயண பகுதிக்குள் செல்லலாம். அதற்கு முந்தைய பகுதியாக கம்பரனுடைய குறிப்புகளை காணலாம். கம்பர் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர், தேரழந்தூரை சார்ந்தவர், திருவழந்தூர் என்றும் அது அழைக்கப்படுகிறது. அம்பிகாவதி, காவிரி ஆகிய இரண்டு புதல்வர்களை கொண்டவர். ஆரம்ப காலகட்டங்களில் கம்பர் அவருக்கு உதவி செய்தவர் திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல். அவர் ஒரு குறுநில மன்னர். இளமை காலத்திலே சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் கம்பர். பிறகு கவி சக்கரவர்த்தியாக குலோத்துங்கனுடைய அரசவையிலே கவிதைகளை அலங்கரிக்கக்கூடிய புலவராக இருந்தார். குலோத்துங்கனுடைய ஆணைக்கு இணங்கி கம்பர் தனது ராம காவியத்தை இயற்றினார். அதுபோடு மட்டுமல்ல, சரஸ்வதி அந்தாதி, சரவோபர அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் எழுதுவது, சிலை எழுதுவது ஆகிய நூல்களை அழகுற தமிழுக்காக அமைத்து தந்தவர் கம்பர். அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய கம்பர் கல்வியின் பெரியவர் கம்பர் என்றும் புகழ்மொழிக்கு ஏற்ப அவருடைய கவிதை நயம் இருந்தது. கம்பன் வீட்டுக்கு அட்டுத்தறில் கவிபாடு என்னும் சொல்லிற்கு பெருமை வாய்ந்தவராக ஆகின்றார். விருத்தம் என்னும் பாவிலே எழுதக்கூடிய சிறப்பான கவிதை வரிகளை எழுதி காட்டியவர் கம்பன். எனவே பலபட்டடை சொப்பநாத புலவர்கள் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் என்று குறிப்பிடுவார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர் கம்பன். அப்படிப்பட்ட கம்பன் தனது ராமாயணத்தை எழுதும் பொழுது, அந்த ராம காவியத்தை எழுதும் பொழுது 6 காண்டங்களாக பிரித்தார். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்ற 6 பெரும் காண்டங்களாக பிரித்தார். நூலினுடைய பெரும்பிரிவு காண்டம், அதனுடைய உட்பிரிவு படலம். 6 காண்டங்களாக
நிகழ்வு, அதற்கு முன் இருக்கக்கூடிய அந்த கைகேயினுடைய செயல், மந்தரையினுடைய சூழ்ச்சி அனைத்தும் வைத்திருக்கின்றார் அயோத்தியார். அது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று என்னவென்றால், கோசலையினுடைய மைந்தன் ராமன் நாளை முடிசூடவிருக்கின்றான் என்ற ஒரு செய்தியை கேட்ட பிறகு கைகேயிக்கு மகிழ்ச்சி. இது மந்தரையின் மூலமாக கைகேயிக்கு கிடைத்த செய்தி. உடனே மந்தரைக்கு தனது முத்துமாலைகளை எடுத்து பரிசாக கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட கைகேயி, மகிழ்ச்சி வாய்ந்தவராக இருந்த கைகேயி பரதன் ஆளாள வேண்டும் என்று வேட்கை கொள்கின்றார். இந்த வேட்கை அவருடைய வேட்கை அல்ல, அது தள்ளப்பட்ட வேட்கை, அது தூண்டப்பட்ட வேட்கை. மந்தரையின் சூழ்ச்சியினால் பரதன் ஆளாள வேண்டும் என்ற தூண்டப்பட்ட வேட்கை. அப்படிப்பட்ட நிகழ்வுகளை அயோத்தியா காண்டத்தில் வைத்தார் கம்பர். ஆரண்ய காண்டத்திலே 14 வருடங்கள் வனம் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு வரத்தை பெற்று அந்த வரத்தை தவறாக பயன்படுத்துகிறார். அவருடைய சுயநலத்துக்கு வேண்டி பயன்படுத்துகிறார். அதாவது சம்பாசூரன் என்று சொல்லக்கூடிய சூரனை வதம் செய்ய சென்ற பொழுது பரதனுடைய தேர் கால்கள் உடைந்துவிட தனது கட்டை விரல்களினால் தேர் கால்களுக்கு இடையிலே வைத்து தேரை உள்ளாமல் செய்து கணவனது உயிரையும் காத்தால் அவனது அந்த வீரத்தினுடைய தன்மை அங்கு வெளிப்பட்டது. கைகேயி மதிநுட்பம் வாய்ந்தவர் என்ற செய்தி நமக்கு அறியப்படுகிறது. அப்பொழுது வாங்கப்பட்ட அர்த்தம். அதோடு மட்டுமல்லாமல் அடுத்த பிறவியில் என்ன நடக்கும் என்கின்ற கணிப்பு அறிந்து செயல்பட்டவர் கைகேயி. அவளுக்கு அந்த ஆற்றல் உண்டு. பரதன் கைகேயை சந்தித்த பொழுது அதற்குத்தான் சந்திக்கின்றார். தனக்கு குழந்தை பேர் இல்லை, எப்பொழுது கிடைக்கும், அதை சொல்லக்கூடிய அறிவு ஆற்றல் வாய்ந்தவர் கைகேயி. ஆனால் அது பின் நடந்த நிகழ்ச்சி என்னவென்றால், அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு அந்த சுயநலத்தினால் செயல்படுகின்றார். இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாமே நம்மளுக்கு அயோத்தியா காண்டத்தில் மிக அழகாக வைத்திருக்கிறார். ஆரண்ய காண்டத்தில் அந்த வரத்தை தாங்கிய காரணத்தினால் 14 ஆண்டுகள் வனம் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த வனத்திலே வீராணன் என்பவனுடைய ஆணவம் அளிக்கப்படுகின்றது. சூப்பனகையுடைய ஆசை அங்கு சேர்க்கப்படுகின்றது. அதனால் ஏற்பட்ட ஆணவம் ராவணனுக்கு அதனுடைய விளைவு சீதை சிறை எடுத்தல் நிகழ்வு நிகழ்கின்றது. இப்படி அந்த கதை தொடர்பு நீண்டு கொண்டிருக்கிறது. ஆரண்ய காண்டத்தில் இதெல்லாம் நிகழ்கின்றது. அதற்கடுத்து கிஷ்கிந்தா காண்டத்தில் அனுமனுடைய நட்பு, சுக்ரீவன் நட்பு, வாலியினுடைய கதை, இந்த நிகழ்வுகளை எல்லாம் வைத்து கம்பர் எழுதினார். அதற்கு சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டத்திலே அனுமனுடைய நிகழ்வு மிக அருமையாக விளக்கப்படுகிறது. யுத்த காண்டத்திலே யுத்தத்தினுடைய நிகழ்வு, ராவணன் வதைக்கப்படக்கூடிய நிகழ்வு நடக்கின்றது. அது இலங்கை காண்டம் என்றும் அழைக்கப்படுகின்றது. யுத்த காண்டத்தை சொல்கின்றார்கள். இலங்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வு மிகப்பெரிய யுத்தம். அதனால 42 மரணங்களாக இது மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால், இந்த காண்டங்களை மிகச் சரியாக கவனித்தீர்களானால் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், யுத்த காண்டம்லாம் கதை தொடர்போடு போய்கொண்டே இருக்கும் பொழுது சுந்தர காண்டம் மற்றும் ஒருவரை பற்றிய தனிச்சிறப்பாக நிற்கிறது. ஏன் என்று சொன்னால், திருமாலினுடைய அவதாரம் ராமன் என்று வெளிப்படையாக ராமன் குறிப்பிடக்கூடிய பொழுது அந்த அனுமன் சிவனினுடைய அம்சம் என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன. எனவே இது ஆணவத்தை அழிக்கக்கூடிய தன்மை இந்த காப்பியத்திலே இருக்கின்றது. ஆணவத்தை அழிக்கக்கூடியவன் சொல்லுகிறான். எனவே அந்த அழிவுக்கு வித்திடக்கூடியவராக இருக்கக்கூடியவன் இங்கே அனுமன். அதனால்தான் ராவணனுடைய இடம் கண்டறியப்படுகிறது.
சீதை கண்டறியப்படுகிறார். அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்தவர் கணவன். ஆனால் செயல் ஆனால் நிகழப்படுவது அல்ல. ஆனால் அந்த செயலுக்கு ஒரு காரணம், மூல காரணமாக இருக்கின்றார். எனவே ஆணவத்தை அழிக்கக்கூடிய தன்மை கணவனுக்கு இருந்தது. அங்க சிவபெருமானுடைய அதே அழிக்கக்கூடிய தன்மை அங்கு அனுமன் மூலமாக நாம் காண முடிகிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகளாக வைத்து எழுதியவர் வந்தார். நூலினுடைய அமைப்பு முறைகளை நாம் பார்த்துவிட்டோம். மொத்தம் இவ்வளவு காரணங்களையும் படைத்த கம்பர் தனது பாடல்களை 10,500 பாடல்கள் மூலம் எழுதினார். அனைத்து பாடல்களுமே சொற்சுவையும் பொருட்சுவையும் மிக்கதாக இருந்தது. கற்பனை நயம் மிக மேலும் இருந்தது. சந்த நயம் அம்மனுக்கே உண்டான சந்தனை. ஒரு கவிஞர் காட்சியை காணுகின்றான், அந்த காட்சியை உட்கார்ந்துகின்றான், அதை உள்ளத்து உணர்வுகளினால் கவிதைகளாக அளிக்கின்றார். அப்படி அளிக்கப்பட்ட கவிதைகளை நாம் கம்பராமாயணத்தில் பார்க்க முடியும். நமது பாடப்பகுதியில் பாலகாண்டத்திலே ஆற்றுப்படலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய படலம் ஆற்றுப்படலம் 24 படலங்களை கொண்டது பாலகாண்டம். அதில் முதலாக இருக்கக்கூடிய பாடல் பார்க்கலாம். ஆற்றுப்படலத்தில் இருக்கக்கூடிய முதல் படலத்தில் இருக்கக்கூடிய ஆற்றுப்படலத்தில் இருக்கக்கூடிய பாடல் தாது சோலையோரும் சங்கர காடுதோறும் போது அவில் பொய்கைதோறும் புதுமணல் கடங்கள் தோறும் மாதவி ஏழி கூர்ந்த வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாய நன்றி குறிப்பிடுகிறார். தாது சோலைதோறும் சம்பகக் காடுதோறும் போது அவில் பொய்கைதோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி கூர்ந்த வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றே. ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றே. ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றே. சரை ஆற்றினுடைய ஓட்டத்தை, வெள்ளோட்டத்தை உயிரோட்டத்தோடு இணைத்து குறிப்பிட்டவன் கம்பன். தாது சோலை தோறும், தாது என்று சொல்லக்கூடியது மகரந்த தூள்கள். தாது சோலை தோறும் என்பது மகரந்த தூள்கள் இருக்கக்கூடிய சோலை. மகரந்த தூள்கள் சிந்தக்கூடிய சோலைகளுக்கு இடையே சரைவாறு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. சண்பக காடுகள், சண்பக மரங்கள் செறிந்து விளங்கக்கூடிய காடுகளுக்கு இடையே சரை நதியினுடைய ஓட்டம் மிக அழகாக இருக்கின்றது என்று குறிப்பிட்டார். போது அவில் பொய்கைதோறும், போது என்பது அரும்பு. அரும்புகள் மலர்ந்திருக்கக்கூடிய மலர்கள், அந்த மலர்கள் இருக்கக்கூடிய பொய்கை, அந்த பொய்கைகளுக்கு இடையிலே தவழ்ந்து செல்கின்றது சரையூர் ஆறு. புதுமணல் தடங்கள் தோறும், தடங்கள் குளங்கள், குளங்கள் தோறும் குளங்களை நிரப்பிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியது சரை நதி. புதுமணல் எப்பொழுதுமே நீரை கொண்டு போய் கொண்டே இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட நீரோட்டம் மிக்கது சரையூர் ஆறு. மாதவி வேலி பூக வனந்தோறும், மாதவி குறுக்கத்தி கொடிகள், குறுக்கத்தி கொடிகளை வேலியாக உடைய பூகவனம், பாக்கு மரங்கள் நிறைந்த இடம், கமுகு மரம் என்று குறிப்பிட்டார். அந்த பாக்கு மரங்கள் நிறைந்த இடையிலேயும் கூட சரை நதியானது வேகமாக செல்கின்றது. வயல்கள் தோறும், பறந்து விரிந்திருக்கக்கூடிய வயல்களில் தோறும் அதற்கு இடையிலே சரை நதியானது அழகாய் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அது எப்படி இருக்கின்றது தெரியுமா என்று கம்பன் குறிப்பிடுகிறார். உடல்கள் தோறும் உயிர் சேர்ந்து சேர்க்கின்றது.
அதுபோல இந்த சரையு ஆறானது சோலைகள், காடுகள், இந்த பொய்கைகள், குளங்கள் அனைத்து பகுதிகளிலும் அழகாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று கம்பர் குறிப்பிட்டார். அது முக்கியமான ஒரு தன்மையை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பாடல் வடிவம் என்று சொல்வார் தமிழ். அந்த வடிவத்தை அழகாக வைத்து இந்த பாடலை அமைத்துள்ளார் கம்பர். அதாவது சரையு நதி ஒன்று ஓடக்கூடிய இடங்கள் பல, உடல்கள் பல, உயிர் இல்லாமல் உடல்கள் இயங்காது. உயிர் நிலைம படிமம், உயிர் இருந்து கொண்டே இருக்கும், நிலைம படிமமாக இருந்து கொண்டே இருக்கிறார். சரையு ஆறு இயக்க படிமம் என்று சொல்கிறார். சரையு ஆறு இயங்கிக் கொண்டே என்று குறிப்பிடுகிறார். இவ்வாறு சரையு ஆற்றினுடைய வளத்தை பற்றி மிக அழகாக குறிப்பிட்டவர் கம்பர். இன்றும் இந்த சரையு ஆற்றினுடைய நீரோட்டத்தை நாம் பார்க்க முடியும். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உத்தரகாண்ட் பகுதியில் இந்த சரையு ஆறு இன்றும் பழம் பொழித்து ஓடிக்கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இதோடு மட்டுமல்லாமல் பாலகாண்டத்தில் அடுத்த பாடலில் இயற்கையினுடைய நிகழ்வுகளை கம்பன் மிக அழகாக தெளிவாக காட்டுகின்றார். அந்த இயற்கை ஒரு நாடகமாகவே இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். தன்தலை மயில்களான தாமரை விளக்கம் தாங்க உண்டல்கள் முழுவதும் ஏங்க குவளை கண் விழித்து நோக்க தென்திரை எழுதி காட்ட தேர்விழி மகளை ஆடி வண்டுகள் இழிவு பாட மருதம் வீட்டிற்குமாறு மருத நிலம் வளம் பொங்கிய அந்த வளம் பொங்கிய அந்த நிலத்திலே எப்படியெல்லாம் அந்த இயற்கை காட்சி காணப்படுகிறது என்பதை அழகாக சுட்டிக்காட்டியவர் கம்பர். தன் தலை மயில்கள் ஆட, கண் குளிர்ச்சி வாய்ந்த அந்த சோலைகளிலே மயில்கள் தனது அழகிய தோகையை விரித்துக் கொண்டு அழகாக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சி நாம் பார்க்க முடியும். அந்த இயற்கை வளம் மிகச் சிறப்பானது. தாமரை மலர்கள் விளக்குகள் போன்று விரிந்து அழகாக காட்சியளிக்கிறது, ஒளிபொருந்தியதாக இருக்கிறது, அழகுத்தன்மையாக இருக்கிறது. அப்படி ஒருபுறம் மயில்கள் தோகையை விரித்து அழகாக ஆடிக்கொண்டிருக்க, மறுபுறம் தாமரை மலர்கள் விளக்குகளாய் அழகாய் அலங்கரித்து விரிந்து கொண்டிருக்கிறது. கொண்டல்கள் முளை மேங்க இதையை காணவோ என்னவோ மேக கூட்டங்கள் மற்ற ஓசையை ஒழித்துக் கொண்டே இருக்கிறது. கொண்டல் மேகம், மேக கூட்டங்கள் மக்களங்கள் ஒழிக்கின்றது. குவளை கண் விழித்து பார்க்க, குவளை மலர்கள் கண்களை விரித்து பார்ப்பது போல் அழகாக விரிந்து காணப்படுகின்ற காட்சியை காண முடிகின்றது. தென்திரை எழுதி காட்ட, தெளிவாக இருக்கக்கூடிய கடல், அது எழுநீர் திரைச்சீலை தான் முக்கியமான சொல் இந்த பாடலில். அந்த திரைச்சீலைகளாக அந்த அலைகள் விரிந்து கொண்டே செல்கின்றன. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. நீரோட்டத்திலே அலைகள் திரைச்சீலைகளாய் பாட, தாமரை மலர்கள் விளக்குகளாய் எரிய, மயில்கள் தன் நோயை விரித்து ஆட, இது ஒரு அழகான ஒரு இயற்கை காட்சி. அதோடு மட்டுமல்லாமல் மகர ஜாடினுடைய இசை போன்று வண்டினங்கள் இனிமையான ஓசையை, தீங்காரமிட்ட அந்த ஓசையை ஒழித்துக் கொண்டே சுற்றி வருகின்றன. வண்டுகள் இழிப்பார். அப்படிப்பட்ட மருத நிலம் சிறப்புக்குரியது. இந்த மருத நிலத்திலே இந்த காட்சிகள் காணப்படுகிறது. இந்த பாடலில் மிக முக்கியமான அம்சமாக நாம் பார்க்க முடிகிறது என்றால், தென்திரை எழுதி காட்ட என்பது மிக முக்கியமான சொல்லாக நமக்கு தெரிகிறது. எழுதி என்பது திரைச்சீலை, விரிந்த அலைகளுடைய திரைச்சீலை. இது எப்படி அந்த நாடக பாங்குக்கு கொண்டு போக முடிகிறது என்று நாம் சற்றே யோசித்து பார்த்தால், திரைச்சீலை என்பது நாடகத்தில் மிக முக்கியமானது. எழுதி அப்படிங்கிற வார்த்தை
முக்கியமான திரைச்சீலை. நாடகத்திற்கு திரைச்சீலைகள் முக்கியத்துவம் வாய்ந்தது. இங்கு மயில்கள் ஆடக்கூடிய காட்சி நாடக மேடையிலே மயில்கள் அழகிய மயில்கள் ஆடுவது போல நாடக மேடை என்பதை நாம் கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். தாமரை விளக்கம் தாங்க நாடக மேடைக்கு விளக்குகள் மிக முக்கியமானது. எனவே தாமரை மலர்கள் போக விளக்குகள் இருக்கிறது. நாடகத்துக்கு விளக்குகள் அவசியம். நாடக அரங்கிலே அங்கே நடக்கக்கூடிய மாந்தர்கள் அவசியம். மாந்தர்களாக அந்த மயில்களை நாம் வைத்துக் கொண்டால் விளக்குகளாக இந்த தாமரை மலர்கள் பூத்திருப்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய ஓசைகள் கொண்டல்கள் தரக்கூடிய ஓசை, மேகக்கூட்டங்களினுடைய ஓசை, அங்கே நாடகத்திலே இருக்கக்கூடிய ஓசை. ஓசை மட்டுமல்ல, இனிமையும் கூட. அது மகரையாளினுடைய இனிமையை பெற்றுக்கொண்ட வண்டுகள் பாடுமே இனிமை. அது மாதிரி இனிய ஓசைகளையும் அந்த நாடக அங்கே நாம் பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் பார்ப்பதற்கு நபர்கள் தேவை. அந்த நபர்கள் கோடை மலர்கள் மாதிரி இருக்கின்றது. கண்விழித்து பார்க்கிறது. எனவே நாம் கண்விழித்து நாடகத்தை பார்க்கிறோம். எனவே இந்த நாடக பாங்கு என்பதும் இந்த நாடக அமைப்பு என்பதும் மிக சரியாக பொருந்தியுள்ளது போல இருக்கின்றது. இப்படி ஒரு நாடக காட்சி போன்று அமைத்து காணக்கூடிய இயல்பு, அந்த தன்மை, அது கம்பனுக்கே உரித்தான மிக சிறந்த ஒரு இயல்பாக நாம் பார்க்க முடிகின்றது. அதைத்தான் நாம் இந்த படங்களில் பார்க்கும் பொழுது நாம் தெரிகின்றோம். ஒரு புறம் மயில்கள் ஆடிக்கொண்டிருக்கக்கூடியது, மறுபுறம் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கக்கூடியது போன்ற தாமரை மலர்கள், திரைச்சீலைகள் இருந்திருப்பது போன்ற அலைகள், அங்கு இனி இசையை ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய வண்டினங்கள், எல்லாத்திற்கும் மேலே எல்லாம் பார்த்து ரசிப்பது போன்ற ஒரு மத்தாத்தை போட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மேகக்கூட்டம். எனவே இது சிறப்பு பொருந்தியதாய் இருக்கிறது. அனைத்திற்கும் சிறப்பு பொருந்தியதாய் மேகக்கூட்டங்கள் இருக்கிறது. பெரும்பாலும் மேகக்கூட்டத்துக்கு போமையாக சொல்லக்கூடியவர்கள். எனவே அதையும் நாம் கருத்தில் எடுத்துக் கொள்ளலாம். அதற்கு அடுத்த பாடலாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல் பாலகாண்டத்தினுடைய நாட்டுப்படம். இயற்கையினுடைய சிறப்பை சொன்ன கம்பன் நாட்டினுடைய பெருமையில் கூறவை ஒன்றன் இருத்தல் இன்னொன்றை அடையாளப்படுத்துகிறது என்கின்ற உத்தியை கொண்டு வருகின்றார். இந்த உத்தி ஒரு புதுமையாக இருக்கக்கூடிய காரணம், இது புதுமைப்படுத்தி காட்டுகின்றார். அதனால்தான் நம் பாடப்பகுதியிலே இருக்கக்கூடிய கலை, அந்த நாடகம் போன்று இருக்கக்கூடிய இயற்கை காட்சியினுடைய மிகச்சிறந்த ஒரு கலை நாம் பார்க்க முடிகிறது. நாட்டினுடைய பெருமையை பார்க்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய கருத்து நம்மளுக்கு புதுமையை காட்டக்கூடிய வகையிலே இருக்கின்றார். எனவே நமது பாடப்பகுதிக்குள் அமையப்பட்ட கலையும் புதுமையும் இதற்குள் அடங்கி இருப்பதாக நாம் பார்க்க முடிகின்றது. இதில் புதுமை என்னவென்றால் ஒன்றனுடைய இருத்தல் இன்னொன்றை சுட்டிக்காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. அதிலே வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை ஓர் செருணரின்மையால், உண்மை இல்லை பொய் உரையாமையால், வெண்மை இல்லை பல்வேறு நேவரால் என்று குறிப்பிடுகிறார். வன்மை என்பதே அந்த கோசல நாட்டின் இல்லை. கோசல நாடு அருமை மிக்க நாடு, நாட்டு வளம் மிக்க நாடு, நாட்டு மக்கள் மிகச் சிறந்தவர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள். அப்படி இருக்கக்கூடிய நாட்டிலே கூட கொடைத்தன்மை என்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கிறது. காரணம் என்னவென்றால் வளம் பொங்கிய நாடு, வறுமை இல்லாத காரணத்தினால் கொடை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லாமலேயே போயிருக்கிறது. அந்த கொடைத்தன்மையை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் வறுமையே இல்லை, திண்மை இல்லை, ஒரு செருணரின்மையா, செருணர் வகை. அங்கு தன்னுடைய தோல் வலிமைகளை காட்டிக் கொள்ளக்கூடிய ஆட்கள் யாரும் தேவைப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அங்கு பகைவர்கள் என்பது இல்லை. பகைவர்கள் இருந்தால்தான் நான் பேசுகிறேன் என்று தோல் வலிமையை காட்ட முடியும். பகைவர்களே இல்லாத பொழுது அந்த தோல் வலிமைக்கு வேலையே இல்லை. அதனால அந்த திண்மையே இல்லை, தோல் வலிமை காட்ட
சொன்னால் அங்கு பகைவர்களே யாரும் இல்லை. உண்மை இல்லை, பொய்யுரை இல்லாமையார். உண்மை என்று சொல்லக்கூடியதை தனித்தன்மையாக நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று சொன்னால் அங்கு பொய் என்பதே இல்லை. பொய் பேசக்கூடிய நபர்களை பார்க்க முடியாது, பொய் இல்லை. வளம் நிறைந்த பகுதி, பகைவர்கள் இல்லாத பகுதி, பொய் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? பொய் என்பதே தீய விதைகளினுடைய வளர்ச்சியாக. இங்க தீமையே இல்லாத பொழுது நாட்டோളം இருக்கிறது, செல்வம் எல்லா காலம் இருக்கும் பொழுது பகைமை அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் போய்விடும் பொழுது அந்த இடத்துல நம்மளுக்கு பொய்யை தேவைப்படாது. அப்போ பொய்யுரை இன்மை காரணமாக நம்மளுக்கு உண்மை என்பதை தனித்துவமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிடுகிறார். வெண்மை இல்லை பல்வேறு மேவரா. அங்க அறியாமை என்பதே நாம் பார்க்க முடியாது மக்களிடத்துல. என்ன காரணம் அப்படின்னா பல்கேள்வி மேவரா. பல கருத்துக்களை கேட்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள், பல கருத்துக்களை அறிந்து கொண்ட சான்றோர்கள் ஆன்றோர்கள் இருக்கக்கூடிய இடம். அதனால் அங்கு அறியாமை என்பதற்கு இடம். எல்லாரும் அறிவுபூர்வமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கு அறியாமை இல்லை. அறியாமை என்பது தவறு செய்யக்கூடியது. ஆணவம் இருக்கலாம், பொறாமை இருக்கலாம். அடிப்படை பண்புகளும் அறியாமையும் சேர்க்கின்றது. அந்த அறியாமையும் அந்த நாட்டிலே அது பல கேள்வி மேவால் என்று சொல்லக்கூடியது அந்த அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவு வளர்ச்சி வந்தாலே நம்மளுக்கு அந்த அறியாமை நீங்கிவிடும். அடிப்படை பண்புகள் அது தோன்றிவிடும். எனவே அந்த அறியாமை இல்லாததால் இருக்கக்கூடிய மக்கள் அடிப்படை பண்புகளில் சிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள், அறிவிலே மிக சிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படி பண்பும் அறிவும் இணைந்துவிட்டால் பொய் சொல்வதற்குண்டான வழி என்பதே அங்கு தேவையில்லை. பொய் சொன்னால்தான் பகைவர்கள் கூட்டம் உருவாகும். அதையும் அங்கு அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது. இயல்பாகவே அங்கு இயற்கை சூழல் இருக்கின்றது. அப்பொழுது எல்லாத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய வளம் அங்கு இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றனர். தண்ணீரை அடையும் பொழுது அந்த பகை இல்லை என்று அழகாக குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு அயோத்தியா காண்டம் கங்கை படலம் என்கிற அந்த பாடலை நாம் பார்க்கலாம். இது 2 பாடல்கள் கொடுத்திருக்கிறார்கள். அயோத்தியா காண்டத்தில் கங்கை படலம், கங்கை கான் படலம் என்று 2ஐயும் வைத்திருக்கிறார்கள் பாடப்பகுதியில். அதில் முதல்ல கங்கை படலம் வைத்திருக்கிறார். அப்ப 2க்கும் வேறுபாடு உண்டு அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் அறிய முடிகிறது. கங்கை படலத்திலே அயோத்தியாவிலிருந்து புறப்பட்ட ராமன் லட்சுமணன் சீதையும் நடந்து கங்கை நதியினுடைய ஓரத்திற்கு செல்கின்றார்கள். கோசல நாட்டிலே தென்பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த கங்கை நாட்டினுடைய கரைக்கு செல்ல நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். நிறைய சான்றோர்கள் ஆண்டோர்களும் அந்த ராமனோடு வருகிறார்கள். ஆனால் இரவு பொழுதிலே அவர்கள் உறங்கிவிட்ட காரணத்தினால் அந்த மக்களை எல்லாம் விட்டுவிட்டு ராவணன் லட்சுமணன் சீதையும் இரவோடு இரவாக நடந்து சென்று விடுகிறார்கள். அப்பொழுது பகல் பொழுது வந்த பொழுது அவர்களை இழுத்து சென்று விடுகிறார்கள். கங்கை கரையை நோக்கி செல்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுது பகல் பொழுது வருகிறது, சூரிய உதயம் ஆகிறது. அப்பொழுது ராமனுடைய அந்த தோற்றத்தை கம்பன் அழகாக வர்ணித்து கூறுகின்றார் என்பதை விட கூற முடியாமல் வியப்பாக பார்க்கக்கூடிய இடம் இது அப்படின்னு நாம் பார்க்க முடிகிறது. வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதி மறை பொய்யோ என் மிகையாவது இணையாவது போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுடியோ ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அளவுடையார் என்று குறிப்பிடுகிறார். வெய்யோனோடி தன்மேனியில் விரிசூடரில் மறையும் பொய்யோ என் இணையாமோடு வினையாமோடு போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுடியோ ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அளவுடையார் என்று அந்த பாடத்துக்கு கூறப்படுகிறது. இது சூரியன் வெய்யோன் ஒளி தன் மேனியில்
விரிசோதி மறை. சூரியனுடைய ஒளி ராமனுடைய உடலிலே படுகிறது. அங்கு ராமனுடைய ஒளி விரிசோதி, அவருடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த வர்ணத்தினுடைய ஒளி விரிசோதி. விரிசோதி விரிகின்ற சோதி விரிகின்ற சோதி விடைத்தோடு. அப்படிப்பட்ட அந்த விரிசோதி, அந்த ஜோதியிலே சூரியனுடைய ஒளியானது மறைந்து போகின்றது. சூரியன் உலகிற்கே ஒளியை தரக்கூடிய கருணை வாய்ந்தவன். ஆனால் இங்கு ராமபிரானுடைய ஒளிக்குள்ளே சூரியனுடைய தன் அடக்கத்திற்குள் வந்துவிடுகிறது. இது ராமனுடைய அவதாரம் அல்லவா, திருமாலினுடைய அவதாரம் அல்லவா என்பதை அங்கே உன்னிப்பாக சுட்டி காட்டுகின்றார். அப்படி மறைந்து விடுகிறது. பொய்யோ எனும் இடையாளர். சீதையினுடைய இடை நாம் பார்ப்பதற்கு கண்ணுக்கு தெரியாது. மின்னல் போல் மேனி அன்னை சிவகாமி அப்படின்னு பாடல்களை நாம் பார்க்கிறோம். நூலிடை என்று நாம் இலக்கியங்களிலே பார்க்கிறோம். உண்ணி சுருங்குதல் வெந்நீர் கலவை என்று அவையார் கூறுகிறார். உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று. அவை இடை குறைதல் என்பது பெண்களுடைய ஒரு அழகு. அப்பொழுது சீதையினுடைய இடை இருக்கிறதா இல்லையா என்பது தெரியவில்லை. பொய்யோ என்று சொல்லியிருந்தார். எதுதானே சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருந்தார். அப்ப சீதை அப்படிப்பட்ட பொய்யோ எனும் இளையானது. இளையானோடு போனார். இளையவனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனோடு இந்த சீதையை அழைத்துக் கொண்டு மூவரும் சென்று கொண்டிருக்கின்றார். ஐயோ அவர் பார்க்கிறார். அந்த ராமபிரானுடைய அந்த தோற்றத்தை பார்க்கும் பொழுது, அந்த வண்ணத்தை பார்க்கும் பொழுது, ஐயோ கருப்பு நிறம் வாய்ந்தவன் என்று சொல்லிவிடலாமா என்று பார்க்கிறார். கருப்பாக இல்லை. கருப்பாக இருந்தாலும் கருப்பு என்று சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறது. அந்த சூரியனுடைய ஒளி உள்ளே உள்வாங்கி இருக்கிறது. எனவே கருவை என்று சொல்லிவிட முடியாது. ஏன்னா அது முழுமை கருவை, அதுக்குள் கலந்து இருக்கிறது மற்றது. அதனால் அவன் வியந்து பார்க்கிறான். கருவை என்று சொல்லிவிடலாமா, சொல்ல முடியாது. ஐயோ மரகதமோ அது பச்சை வண்ணமா இருந்ததா என்று பார்க்கலாமா, அதையும் சொல்ல முடியாது. ஏன்னா அது பச்சைனா பச்சையாக, கருப்புனா கருப்பாக, கருப்பும் பச்சையும் கலந்து உள்ளே இருக்கிறது. எனவே அந்த ஐயப்பாடு வரும்பொழுது ஒன்றை நாம் தெளிவாக சொல்ல முடியாத அளவுக்கு அங்கே வியப்பாக பார்க்கின்றார். ஐயோ மரகதம், மறிகடலோ கடல் வண்ணத்தில் இருக்கக்கூடிய வண்ணத்தை சொல்லிவிடாமா என்று நினைக்கிறான். அதுவும் அதுக்குள்ளே கலந்திருக்கிறது. ஆனால் அதை தெளிவாக சொல்ல முடியும். எல்லாம் கலந்த கலவையாக இருக்கிறார். மழை முகிலோ, மழை மேகம் போன்று இருக்கக்கூடிய வண்ணத்தை உடையவனோ என்று சொல்லிவிடலாமா என்று பார்த்தால் அதுவும் சொல்ல முடியாது. அப்போ கம்பன் வியக்கக்கூடிய இடம் ஐயோ என்று சொல்லிவிடுகிறார். ஐயோ என்று அவள சொல்லை கொண்டு வந்து அந்த வியப்பு சொல்லை போட்ட அந்த பெருமை வந்து கம்பனுக்கு மட்டும் புரியும். யார் அதாவது தைரியமா அந்த சொல்லை போட முடியாது. அதுக்காக கவிஞர்களுக்கே உண்டான இயல்பு. இக்காலத்தை கூட நாம் பார்க்கலாம். ஐயோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆனந்தமே 100 கோடி வானங்கள் மாறி மாறி சேர்ந்தே காதல் போட்ட தூரல் நேரம் மறைந்து போனதே என்று நாம் பாடல் பாடுறோம். ஏதோ ஒரு ஆசை பாபா அதை கேட்க அப்படின்னு அந்த பாடல் வருகின்றது. அந்த அளவுக்கு சுவையுடைய கவிதைகளை எழுதுகிறார் கவிஞர். கவிஞர்களுக்கே உண்டான இயல்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கம்பர் வியந்து நிற்கின்றார். இது ஐயோ என்கின்ற வார்த்தை ஒரு வியப்பாக குறிப்பிடுகிறார். ஐயோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ எந்த வண்ணத்தையும் என்னால் சொல்ல முடியவில்லையே. காட்சிகளை கண்ட கவிஞர்கள், உணர்ச்சிகளை கண்ட கவிஞன் 10,500 பாடல்களை எழுதி முடித்திருக்கக்கூடிய கம்பன் கவிஞன் இடையூறில் பட்ட இடம் இது ஒன்றுதான். சொல்ல முடியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். காட்சிகளை கண்டு எழுதக்கூடிய கம்பனால் சொல்ல முடியாத இடம் ராமனுடைய திருமேனியினுடைய அழகு, அவருடைய நிறத்தை உறுதியாக சொல்ல முடியாத இடத்திலேதான் அவர் இடையூறுபடுகிறார். அப்படிப்பட்ட
அப்படிப்பட்ட கவிதைகளை படைத்தவர். ஏனென்றால் இது ராமபிரான் திருமாலனுடைய அவதாரம். இந்த ஒளி என்று சொல்லக்கூடிய விரிசுடர் மேலிலே கதிரவனுடைய ஒளி மறைகிறது என்பது இந்த பாடல்ல மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. காரணம், நாட்டை கொடுத்து விட்டு ஒரு கருணையாளராக வருகின்றான் ராமன். அவனுடைய கருணை தன்மைக்கு முன்னால் சூரியனுடைய கருணை தன்மை மறைந்திருக்கிறதாக ஆண்டோர்கள் கூறுகின்றார்கள். சூரியனும் உலகத்தை காக்கின்றான், ராமபிரானும் உலகத்தை காக்கின்றான். ஆனால் சூரியனை விட ஒரு மடங்கு அவருடைய ஜோதியில் சூரியன் மறை. ஏனென்றால் அவர் திருமால் கடவுள் அவதார் என்பதை அங்கே உன்னிப்பாக வெளிப்படுத்துகின்றார். தனது வாயிலே உலகத்தையே காட்டியவன் கண்ணன், அப்படிப்பட்ட கண்ணன். எனவே அவருடைய வண்ணத்தை என்னால் சொல்ல இயலவில்லையே என்று வியப்பாக குறிப்பிடுகின்றார். எப்படி சொல்வது என்பது அவருக்கு அறியவில்லை. எந்த வண்ணத்தை சொல்வது குறிப்பாடு கிடையாது. எனவே அதனால் இந்த கவிதைகள் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய, ஏன்னா அழியா மனமுடையார். மற்ற அழகுகள் எல்லாம் அழிந்துவிடும், ராமபிரானுடைய அழகு அழியாது. ஏனென்றால் அவர் கடவுளுடைய அவதார் என்பதை பாடல்களில் மிக நுண்ணிப்பாக வெளிப்பாடாகவே சுட்டிக்காட்டியவன் கொண்டார் என்ற சிறப்பை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்த பாடல், இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா ராவணனும் லட்சுமணனும் நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்க முடிகின்றது. அவருடைய வண்ணத்தை தான் மையோ மரங்களோ மறிகளோ மழை முடியோ என்று கம்பன் வியப்பாக குறிப்பிடுகின்றார். சொல்ல முடியாத காட்சி. அடுத்த பாடல் அயோத்தியா காண்டம், கங்கைகான் படலம். கங்கை படலம் என்று சொல்லிவிட்டோம். அடுத்து கங்கைகான் படலம் என்று காண பார்க்கிறோம். கங்கைகான் படலத்திலே என்ன இடம்பெறுகிறதுனா, பரதன் அந்த கங்கை நதியை பார்க்கக்கூடிய காட்சி. அவரால் கங்கைகான் படலம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வைக்கும் முறையை வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே புகழுடைய சிறப்பு மிகச் சிறப்பாக குறிப்பிடுகிறார் கம்பர். உரையாடல் வழியில் சில கவிதைகளை எழுதுவது அப்படிங்கிறது இக்காலத்தில் அதுதான் சிறப்பு என்று சொல்கிறார் கவிஞர். ஆனால் அதை அன்றே கம்பர் பாடல்ல எழுதி காட்டிய கம்பர். இந்த பாடல அதை பார்க்க முடியும். ஆழ நெடுநிலை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேட நெடுமலை கண்டு நடுங்கிடு வில்லாளோ. ஒரு வரி ராமனை சொல்லுகிறார், அடுத்த வரி தன்னை சொல்லுகிறார். தோழமை என்பவர் சொல்லிய சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திரன் என்று என ஏசாவோ என்று குறிப்பிட்டிருந்தார். கங்கை நதியினுடைய ஆழமான கங்கை நதியினுடைய மிகப்பெரிய அலைகளையுடைய கங்கை நதியை இவர்கள் கடல் சென்று விடுவார்களா என்று புகழ் அந்த கேள்வியை எழுப்புகின்றனர். அடுத்ததாக வேட நெடும்படை கண்டு நடுங்கிடு வில்லாளோ. வேடம் யானை, யானையினுடைய சேனையை கண்டு நான் நடுங்கி அஞ்சி விடுவேனோ என்று சொல்கிறார். நான் வீரன், என்னை நம்பி வந்தவர்கள், அவர்களை கடந்து விடுவது என்னுடைய கடமை. ஆற்றை கடந்து விடுவது என்னுடைய கடமையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நானும் பயப்படக்கூடியவன் அல்ல, நான் வீரன் என்பதை அவன் நினைநிறுத்திக் கொள்கிறான். தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லுகிறோம். அந்த தோழமை என்பதுதான் மிக முக்கியமான. நாம் பார்த்தீங்கன்னா யார் அறிந்தவர்களுக்கே நாம் உதவி செய்யும் பொழுது, நீ என்னுடையவன் என்று சொல்லும் பொழுது என்னுடைய தோழர், என்னுடைய உடன் பிறந்தவன் என்று குறிப்பிடுகின்றான் ராமன். புகழை பார்த்து நாம் ஐவரானோம் என்று குறிப்பிடுகின்றார். முன்னால் 4 பேர் இருந்தோம், உணவோடு சேர்ந்து நாங்கள் 5 பேர் ஆவோம் என்று குறிப்பிடுகிறார். அந்த உறவு முறைகளிலே அவன் சொல்லிய சொல் புகழுடைய மனதிலே ஆழமாக பதிகின்றது. எனவே அவன் தோழமையாக ஏற்றுக்கொண்டானே அவனை நான் எப்படி விட்டுவிடுவது என்கின்ற கருத்துதான் அவருக்கு முன் நிற்கின்றது. ஒன்று அவர்கள் சென்று விடுவார்களா, அடுத்த வரையில் நான் வீரன், நான் விட்டுவிடுவேனா, தோழமை என்று அவர் சொன்னாரே நான் விட்டுவிட்டால் என்ன
அடிப்படை பண்பு நமக்கு காணப்படுகிறது. ஏனென்றால் கம்பர் எழுதும் பொழுதே தமிழ் மரபுகளையும் தமிழ் பண்பாடுகளையும் விடுபடாமல் எழுதக்கூடிய கவிஞன் கம்பர். எனவே நாம் முன்பு நன்றாக யோசித்து பார்த்தால் ஒரு செய்தி தெரிகிறது. தன்னை அடைந்தவர் தன்னை அடைந்தவருடைய அந்த தன்மைகளை காப்பதுதான் நம் தலையாயவர்களுடைய தம்படன் என்று திருநாவுக்கரச பெருமான் குறிப்பிடுவதை இங்கே நாம் நோக்கி பார்க்கலாம். தன்னை அடைக்கலமாக யார் வந்தார்களோ அவர்களை காத்து அருள்வது என்பது மிக முக்கியமான பண்பு என்று திருநாவுக்கரச பெருமான் கூறுவார். அதே போல இன்று அந்த தன்மையின் இந்த பாடல் அடிப்படை பண்பு தமிழ் பண்பு இங்கு இருக்கிறது. புகழை வந்து அடைந்தவர்கள் அது காப்பது புகழுடைய கடமை என்று புகழ் நினைக்கின்றார். அண்மையில் நீங்கள் நெற்றிக்கண் படத்தை பார்த்திருக்கிறீர்கள். அந்த தோழமை என்று அவர் குறிப்பிடுவார், தனது தம்பி என்று குறிப்பிடுவார். கடைசி வரைக்கும் உயிர் போகக்கூடிய தருவாயிலிருந்து கூட தம்பி காப்பாற்றுவார். நாம் பார்க்க முடியும் கம்பராமாயணத்தில் அந்த தன்மையை நாம் இன்றைய திரைப்படங்களில் நாம் பார்க்கிறோம். தம்பிங்கிற அந்த உறவு தான் நமக்கு நிறைவேறுகிறது. பெயரையே மாற்றிக்கொள்வார். அந்த படத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயரையே நான் தம்பி பெயராக மாற்றிக் கொள்கிறேன். உயிரே போனாலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், ஏனென்றால் நீ என்னை தம்பியாக ஏற்றுக் கொண்டாய் என்று குறிப்பிடுவார். அதைத்தானே கம்பராமாயணத்தில் அன்றே குறிப்பிட்டிருக்கிறார் கம்பர். பண்டைய காலத்தினுடைய அந்த கவிதை வரிகளைத்தான் நாம் இலக்கியங்களாக படங்களாக தீர்ந்தெடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது யுத்த காண்டத்திலே 42 மரணங்கள் விரிவாக எழுதப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமாக கதையோட்டத்தினுடைய உச்சகட்டமாக இந்த காண்டம் அமைந்திருக்கின்றது. எனவேதான் என்னவோ அந்த பாடல் வரிகள் அதே போல தெரிகிறது. உறங்குகின்ற கும்பமன்ன உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்றுதான் எழுந்திராய் கரங்குவோடு பிடித்த காலமுதல் கையிலே உறங்குவாய் இடிக்கிடந்து உறங்குவாய் என்று கம்பர் குறிப்பிடக்கூடிய மிக சிறப்பாக இருக்கின்றது. ரொம்ப வரம் உறங்கிக் கொண்டே இருக்கக்கூடியவர். நீ அவ்வப்பொழுது 6 மாதம் உறங்குகிறார், 6 மாதம் பிடித்திருக்கக்கூடிய நிலைமை இனிமேல் வரவே வராது. உறங்குகின்ற கும்பகர்ணா உங்கள் மாய வாழ்வெல்லாம் நீங்கள் வளர்ச்சி பெற்றீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அறியாமையினால் இருக்கக்கூடிய மாய வாழ்வெல்லாம் நீ குறைந்துவிட்டது. உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது. உங்களுடைய புகழெல்லாம் ஒளிந்து விட்டது. உங்களுடைய புகழெல்லாம் கீழ்நிலைப்பட்டு விட்டது. நீங்கள் அழியப் போகிறீர்கள் ராவணின் கைகளால் என்பதை முன்னிப்பாக சொல்லியிருக்கிறார். இறங்குகின்றது என்றுதான் எழுந்திருந்தார். ஏன் நீ பார்க்கவே இல்லை, உன்னுடைய மாய வாழ்வு ஒளிந்து விட்டது. நீ நிலையான ஆள் நினைத்துக் கொண்டிருக்கிறார், அது மாய வாழ்வாக இருக்கின்றது என்று குறிப்பிடுகிறார். இறங்குகின்றது என்றுதான் எழுந்திராய் எழுந்து என்று அந்த உலகையினுடைய ஓசை போன்ற இந்த ஓசை நேரத்தை சந்த நேரத்தை எழுதி காட்டுகிறார். அது வேகமும் பார்த்தீங்கன்னா யுத்த காலம் உச்சகட்டத்தினுடைய அந்த வேகமாகவும் நாம் படித்துத்தான் அதை நாம் உணர முடியும். அப்படிதான் படிக்கிறேன். எழுந்திராய் பரங்குவோடு பிடித்த ஆளுநர் கையிலே 4 புறங்களும் விடுதலை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் எவன்? காலதுதரன். அவன் எதையும் விட்டுவான். யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவனுடைய கையிலே அகப்பட்டுக் கொள்வார் என்பது மிக முக்கியமானது. அப்படி அரங்கு போல பிடித்த காலதுதர் கையிலே உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் என்று சொல்கிறார். உறங்குவாய் என்று சொல்லியிருந்தால் கூட இல்லை, இனி கிடந்துங்கிற வார்த்தை தான் அங்கே வந்து நம்ம நெருடலை உருவாக்கக்கூடிய வார்த்தை. கிடந்து உறங்குவாய் என்பதுதான் அந்த இடத்துல வீழ்ந்து வருவான் என்கின்ற அந்த ஒரு உன்னிப்பான ஒரு செய்தி அங்கே விதையாக போடப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். எனவே உறங்குவாய் நீ கிடந்து உறங்குவாய். ஆனால் உனக்கு என்பதை அழிவு ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக கம்பர் குறிப்பிடுகின்றார். இவ்வளவு நேரம் வந்து நாடகங்களை எல்லாம் நீங்க கேட்பீர்கள். இதில் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தினுடைய காண்டங்களினுடைய எண்ணிக்கை, அதனுடைய தன்மைகள், பாடல்களை ஓசையமாக பாட பழகுவது இதெல்லாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதே செய்யாக கசப்புணர்வாக பார்க்காமல் கலையாக பார்க்க வேண்டும். அது
ரசித்துத்தான் பார்க்க வேண்டும். அதில் புதுமை இருக்கிறது, கம்பனுடைய புதுமை இருக்கின்றது. அந்த புதுமையை பார்க்க வேண்டும். பாடல்கள் நாடக வடிவில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புதுமையை பார்க்கலாம். ஒன்றத்தையே இன்னொன்றை சுட்டி கூறக்கூடிய வித்தியாசமான கவிதை வரிகளை பார்க்கலாம். அந்த கவிதையினுடைய சந்தத்தினுடைய வேகத்தை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட புதுமைகளை அமைத்து இந்த கவிஞர் எழுதியிருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சிறப்பாக நமக்கு அமைகிறது.